Hello friends, welcome to Homemakers Bowl. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வடகரி தான் பார்க்க போறோம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கிற இந்த வடகரியை நம்ம வடை வந்து ஃப்ரை பண்ணி அந்த வடையை வந்து உதுத்து நம்ம வடகரி செய்ய போறோம். நம்ம நார்மலா கடலை பருப்பை வந்து ஊற வச்சு வேக வச்சு செய்யறதை விட இந்த மாதிரி செய்யும் பொழுது டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணல்ல கொஞ்சமா அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு தாளிச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக தூள் தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு அதுவும் பொரிய விடுங்க. பொரிய விட்டுட்டு ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு சின்ன பிரிஞ்சி இலை அது மட்டும் தாளிச்சுக்கோங்க. வேற எந்த மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க போறதில்ல. இவ்வளோதான். இதை சேர்த்துட்டு கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாவை நல்லா கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் முன்னமே சொல்ல மாதிரி தான் நம்ம வந்து வடை வந்து ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிறோம். அதில் தான் நம்ம இப்போ இந்த வடகரியை நான் செய்ய போகிறேன். நான் வடை வந்து ஒரு 8லேருந்து 9 வடை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம வந்து இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றது தான் இப்போ நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வந்து இதில் தூள்கள்லாம் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், காரத்துக்கு வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அது இல்லாமல் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்து நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வடையை வந்து இப்போ இதில் நல்லா உதுத்து விட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து வடை வந்து இந்த மாதிரி பொரிச்சு வச்சிருக்கிற வடையை நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம உதுத்து விட்டோம்னா நல்லா பொடி பொடியாக உதுத்துரும். அதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை நான் சொன்ன மாதிரி தான், காலையில் நம்ம செஞ்சு இப்போ எதாவது செய்கிறோன்னா அதை ஈவினிங் வந்து நீங்கள் எடுத்து வச்சு கூட செய்யலாம் மீந்துருச்சுன்னா. இல்லையா நீங்கள் பொரிச்சு ஆறுனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் மாவை எடுத்து வச்சு மறுநாள் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். சேர்த்து இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து உதிர்த்து விட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வரத்துக்கு இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். ஏன்னா இந்த தூளோட பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு அதனுடைய வாசனையெல்லாம் போகணும். அதனால இது நல்லா வந்து ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் கொதிச்சு நம்ம நல்லா வந்து அது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற பதத்துக்கு வரும்பொழுது நம்ம தேங்காய் வந்து இதில் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்க, ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல துருவன தேங்காவை நல்ல மைய அரைக்காம கொஞ்சம் கொரகொரனே அரைச்சிக்கோங்க. மைய அரைக்காதீங்க, கொரகொரன்னு அரைச்சி அந்த தண்ணியோட இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பரான வடகரி சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக வந்து நீங்கள் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கணும்னா நம்ம இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கிற எல்லோருக்குமே பிடிச்ச இந்த சைட் டிஷ் ரெசிபி வடகரி ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மலாக கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு உதிர்த்து விட்டு செய்யும் பொழுது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது வந்து ஒரு மாதிரியான டேஸ்ட் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க.